யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. ஏன் மேடம், இன்வெஸ்டிகேஷன் வெளியில தானே பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படி இருக்கும்பொழுது இப்போ மட்டும் என்ன உள்ள கூப்பிட்டுருக்கீங்க? பாருமா, உன் கேள்விலாம் கரெக்ட் தான். இன்வெஸ்டிகேஷன் வெளியில தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்றது, ஒரு சில பேரை என்கொயரி பண்ணும்போது இப்படி சீக்கிரட்டா தான் பண்ணணும். அது ரூல்ஸு. புரியல. எல்லாரும் மாதிரி நானும் ஒரு நார்மல் ஸ்டாஃப் தானே. அப்படி இருக்கும்பொழுது என்னையும் நீங்க நார்மலா தானே என்கொயரி பண்ணணும். இல்லம்மா, எல்லாரையும் பண்ண மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. புரியல மேடம். பாருமா, பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனில இவ்வளோ நாள் ப்ராப்ளம்லாம் இல்லை. இந்த மந்த் தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட் மந்த் நியூ ஜாயினிங் தான் நாங்கள் டீப்பாக விசாரிப்போம். மேடம், அப்போ நான் என்ன அக்யூஸ்டுங்கிறீங்களா? அக்யூஸ்டுன்னு சொல்லலாமா? லாஸ்ட் மந்த் ஜாயினிங் நீ அப்புறம் இன்னொரு ரேக்கான்ற பொண்ணு மட்டும்தான். அதுக்கு என்ன மேடம் பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்ண முடியும்னா அதான் தெளிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் இருக்கிற ஸ்டாஃப் மேலெலாம் சந்தேகம் கிடையாது. லாஸ்ட் மந்த் ஜாயின் பண்ண ஸ்டாஃப்ங்க மேலே எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தேகம் இருக்குது. அதை கிளியர் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால தான் சாரே டேரெக்டாக விசாரிக்கிறாங்க. இவ்வளோ விளக்கெல்லாம் யாருக்கும் கொடுக்க தேவையில்ல வைஜெயந்தி. விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. ஸோ கோஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க. அது எப்படி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் கோஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும்? ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்றதுக்காக அந்த கம்பெனியில் வர மொத்த பிரச்சனையும் எடுத்து நாங்கள் தலையில் போட்டுக்க முடியுமா? அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை. தேவையில்லாமலாம் போலீஸ் ஸ்டேஷனு, போலீஸு, இன்வெஸ்டிகேஷன் இப்படின்னு தலையிட முடியாதுன்னு. அது இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கக்கூடாது. இந்த கம்பெனியில் எப்படிலாம் பிரச்சனை வரும்னு ஜாயினிங் கொடுக்கும்போது சொல்லியா ஜாயினிங் கொடுத்தாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை வருது. அதுக்குன்னு எல்லா பிரச்சனைக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ண முடியாது. இங்கே பாருமா, சிம்பிளான கொஷின் தான், ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இரு. ஏமா நீ வேற? சிம்பிளான கொஷினோ இல்லை சீரியஸான கொஷினோ என்னை மட்டும் கூப்பிட்டு இப்படி தனியாக என்கொயரி பண்ணுறதெல்லாம் நல்லா இல்லை, பார்த்துக்கங்க. தன் கை விட்டு போகிற பூவினை எண்ணி காம்புகள் அழுத சோகத்தை சொல்ல வார்த்தை கிடையாதுதான். சொந்த காதலி பிரியும் வேளையில் கண்ணில் கண்ணிய எந்தவும் அனுமதி மறுத்த கடவுள் சதிகாரந்தான். அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல, இது இன்வெஸ்டிகேஷன். இந்த கேஸில் பழைய ஸ்டாஃபை விட லாஸ்ட் மந்த் ஜாயின் பண்ண ஸ்டாஃப் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்வெஸ்டிகேட் ப்ராப்பராக தான் பண்ண முடியும். தேவையில்லாம நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறதுல ஒரு யூஸும் இல்லைன்னு இல்லை. பழி வாங்கிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? எதுக்கு உங்களை பழி வாங்கணும்? பழி வாங்குற அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு தான் நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் பேசுகிறது, இப்போ தனியாக கூட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாமல் என் மேலே சந்தேகத்தை வர வைக்கிறதுக்குன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன் மேடம், எல்லா விஷயத்தையும் தெளிவாக தானே பேசுவீங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன்லையும் தெளிவாக பேசிட்டு போயிடலாமே. எதுக்கு இவ்வளோ ஆர்குமெண்ட்டு? எங்களுக்கும் ஈஸியாக வேலை முடியல, அதனால கோஆப்ரேட் பண்ணுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய முடிவையும் சாதாரணமாக எடுப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது போலீஸ் ஆஃபீஸர் கடமைக்காக விசாரிக்க கூப்பிட்டா ஏன் இவ்வளோ பதறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல, விசாரணைக்கு பதில் சொல்லவும் பயப்படல. ஆனால் கடமைங்கிற பேரில் உங்கள் பர்சனல் சுயரூபத்தை காட்டாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இங்கே பேசிட்டு இருக்கிறது சஞ்சய் வேலுச்சாமி, இன்ஸ்பெக்டர். அவ்வளோதான். அதையும் தாண்டி வேற யாரும் இங்கே பேச மாட்டாங்க. அதனால இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? மணமகளான என் பிரியமான தோழி, நீ உள்ள திசை எண்ணியே நான் வாழ்வேன். உயிர் தேடும் இளம் பூவே இந்த வைபோகமே, சிலையை தாளாட்டவா? மேடம், நாங்கள் உட்காந்து கேள்வி கேட்கலாங்களா? கேட்கலாம், அதில் எதுவும் தப்பு இல்லை. அதான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களே. கேளுங்க கேள்வியா, சீக்கிரமாக பதில் சொல்லிட்டு போகணும். நாங்களும் எங்கள் வேலையை சீக்கிரமாக முடிக்கலாம் தான் மேடம் பார்க்குறோம். அதனால ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் மேடம், இந்த ஆஃபீஸில் எப்போ ஜாயின் பண்ணீங்க? யார் மூலயமா ஜாயின் பண்ணீங்க? ரெக்கமெண்டேஷனா இல்லை நார்மலாக உங்கள் ரெஸ்யூம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணாங்களா? இந்த கேள்வி இல்லாமல் கேட்பாங்க. ஆமாம் மேடம், நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்கன்றது தெரிஞ்சால் மட்டும்தானே நாங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க முடியும். இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும் மேடம். எனக்கு யாரும் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் வேலை பார்க்கல. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப். டேரெக்டாகவே என்னை அப்பாயிண்ட் பண்ணது இலக்கியா மேம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஜாபா? அப்போ நீங்கள் ஃப்ரெஷர் அப்படி தானே? ஆமாம் மேடம். உங்களோட ஜாயினிங் டேட் டீட்டெயில்ஸ்லாம் வேணும். அதுக்கு என்ன நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அவள் பேரை நாளும்
அசை போடும் உள்ளம் அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும் மௌனம். இல்ல மேடம், நல்லாவே இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குதுன்னு. ஆமா மேடம், பின்ன எவ்வளவு பெரிய ஆஃபீஸு, இந்த ஆஃபீஸில் போதை பொருள் இருக்குன்னு ஒருத்தன் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறானா அந்த கேஸ் அப்படியே விட்டுற முடியாதுல்ல மேடம். கரெக்டு தான், ஆனால் போதை பொருள் கூட இருக்கிறவங்களே வச்சுட்டு இல்லை வைக்காம கூட வச்சாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களோட சுயநலத்துக்காக ஏதாவது பண்ணியிருந்திருக்க போகிறாங்க. பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. புரியல என்ன மேடம், ஏதோ புதிர் போட வரீங்க? ஏன்னா ஆஃபீஸில் காலையிலேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லாருமே புதிர் தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வேற ஏதோ கதை சொல்கிறீங்க. ஆமாம் மேடம், இப்போல்லாம் யார் உண்மையாக இருக்காங்க? உண்மையாக பழகிற எல்லாருக்கும் கழுத்தை அறுக்கிற அளவுக்கு துரோகம் பண்ணிட்டு தானே போகிறாங்க. புரியல மேடம். வைஜெயந்தி, ஜாயினிங் டீட்டெயில்ஸ் மற்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். அவங்கள கிளம்ப சொல்லுங்க. ஏன் நேரில் பார்த்து பேசுறதுக்கும் என்ன நேருக்கு நேராக பார்க்கறதுக்கும் குத்துதா இல்லை கொடைதா சார்? விடுங்க வைஜெயந்தி, பேசட்டும். மேடம், நாங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டோம். நானும் இன்வெஸ்டிகேஷனை பற்றி தான் மேடம் பேசுகிறேன். அப்புறம் உங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்கண்ணா. ஒரு பெரிய காட்டில் ஒரு மான் இருந்துச்சா. அந்த மானை ஒரு நாள் வேட்டையாடுறதுக்கு ஒரு வேடன் வந்து அந்த மான் மேலே அம்பெய்ய பார்த்தானா. அப்போ அந்த மானோட நண்பன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சிங்கம், புரியுதா, ஒரு சிங்கராஜா ஓடி வந்து சண்டை போட்டு மானை காப்பாத்துச்சான். காப்பாத்தி முடிச்சுட்டு அந்த மான் நம்பணுன்றதுக்காக இனிமே நான் வேட்டையாட மாட்டேன், இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிற கிரீடத்தை கூட தூக்கி வீசிடுறேன் அப்படின்னு அந்த சிங்கராஜா தியாகம் பண்ணுச்சான். அடடா எவ்வளவு பெரிய நண்பன். ஆமா, அடடா எவ்வளவு பெரிய நண்பன்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த சிங்கராஜா நடந்துக்குச்சான். பட் அங்கதான் ட்விஸ்டே இருக்கு மேடம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே சிங்கம் தான் நண்பன் மானுக்காக காட்டுல ஆபத்து வந்துடுச்சுன்னு, அதனால அவனுக்காக மறுபடியும் நான் கிரீடத்தை தலையில வச்சுக்கிறேன்னு சிங்கராஜாவா மாற போறேன்னு சொல்லி பழையபடி அரியணையில ஏறி உக்காந்துச்சான். காட்டுல இருக்கிற மற்ற மிருகங்கள்லாம் பரவாயில்ல, நண்பன் மானுக்காக இந்த சிங்கம் என்னெல்லாம் பண்ணுது பத்தியா அப்படின்னு பேசினாங்களாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா மேடம், அந்த சிங்கத்துக்கு தன்னோட அதிகாரம் மேலையும் ராஜாங்கிற பட்டத்து மேலையும் உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆசை இருந்திருக்கு. வேணுன்றப்போ நண்பனுக்காக தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சிம்பதி கிரியேட் பண்ணிருக்கு. வேணான்றப்ப அந்த தியாகத்தை தூக்கி போட்டுட்டு என் நண்பனுக்காக தான் திருப்பி அதிகாரத்தை கையில் எடுக்கிறேன்னு சொல்லி தன்னோட சுயநல ஆசைக்காக நிறைவேற்றிக்கிச்சு. ஏன் மேடம், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதை மூலமா? தெரியலையே, இப்ப என்ன கதை ஓடுதுன்னு சத்தியமா தெரியலையே. அதாவது மேடம், தான் நண்பனுக்காக தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு ஏன் அந்த ராஜா திரும்ப தனக்கு கிரீடம் வேணுங்கிறதுக்காக பிரச்சனைய தானே உருவாக்கி அந்த பிரச்சனையை கிளியர் பண்றதுக்காக தான் உள்ள வரேன்னு சொல்லி கிரீடத்தை எடுத்து தலையில வச்சிருக்க கூடாதே மேடம். இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா கூட போகலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி தியாகம்னு சொல்லி நாடகம் ஆடுற கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு கம்பெனியில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி நடிக்கிறாங்களே, அவங்களும் தப்பானவங்களா இருக்க போகிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க தப்பானவங்களா இருந்தால் என்ன பண்ணுறது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேடம். சிங்கம் மான்னு கதை நல்லதா இருக்கு மேடம். ஆனா நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப வேடிக்கையாவும் விளையாட்டாவும் இருக்கு. கடவுளே, இது இவங்க கதையா? உங்க பேச்சுக்கு நான் கோவப்பட்டா அங்க நான் முட்டாளாயிடுவேன். அதனால நான் கோவப்பட விரும்பல. நீங்க சொன்ன கதை உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. மேபி உங்க கண் பார்வையில அது அப்படிதான் தெரியும்னா தாராளமா அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. தென் ஒன் மோர் திங், அந்த சிங்கம் காப்பாற்ற போனது மான கிடையாது, இன்னொரு சிங்கத்தை தான். ஒரு சிங்கம் ஆபத்துல இருக்கும்பொழுது இன்னொரு சிங்கம் போய் உதவி பண்ணுமா பண்ணாதாங்கிறத பத்திலாம் எனக்கு ஐடியா கிடையாது. பட் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது புரியவும் புரியாது. மற்றவங்களுக்கு எப்படி புரியுன்றதுலாம் அவசியம் இல்லை. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிச்சு, அது எனக்கு போதும். வைஜெயந்தி, இன்வெஸ்டிகேஷன் வேலையை பாருங்க. தேவையில்லாத கதையை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளம்பலாம் மேடம். நீங்க இவ்வளோ கேவலமாக முடிவு பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடி. இந்த கம்பெனியில் ப்ராப்ளம் வர்றதுக்கு நான் காரணமா? நான் சிம்பதியை கிரியேட் பண்ணி இந்த கம்பெனியில் ப்ராப்ளம் வந்துருச்சா? ஏன் ரோஹித் கிட்ட நான் சிம்பதி கிரியேட் பண்ணனா? நல்லா இருக்கு கீர்த்தனா, எல்லா சுச்சுவேஷன்லையும் நான் புரியுமா புரியாதான்னு யோசித்தப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சுட்டு தாண்டா இருக்குன்னு சொன்னவ நீ. அப்படி இருக்கும்பொழுது இப்போ இவ்வளோ கேவலமாக பேசிட்ட பத்தியா? பரவாயில்ல, நல்லதா இருக்கு. இதுக்கு நான் கோவப்படணுன்றதுக்காக தான் நீ பேசினான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை தூண்டி பார்க்குறன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்ககிட்ட கோவப்பட்டா இந்த இடத்துல உண்மையிலே நல்லா இருக்காது. முட்டாள்தனமாகவும் இருக்கும், தேவையில்லாமல் உன்னோட நேமை நான் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வெஸ்டிகேஷனாக போகணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். காதல் தந்த வலித்தே
சஞ்சய் சார், உட்கார வச்சு கூட இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டீங்களா? ஏன் மேடம் உட்கார வச்சு பண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின் நிறைய இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ? ஏரேக்கா, லாஸ்ட் மந்த் உங்க ஜாயினிங் டேட் பத்தியோ இல்ல ஜாயினிங் பத்தியோ கேட்கறதுக்கு கூப்பிட்டேன்னு நினைச்சீங்களா? இல்ல உங்களை சந்தேகப்பட்டு கூப்பிட்டேன்னு நினைச்சீங்களா? சந்தேகப்படாம நீங்க கூப்பிட்ட மாதிரி தெரியல சார். ஒரு வேளை சந்தேகப்பட்டு தான் கூப்பிட்டுருக்கீங்கன்னே வச்சுப்போம். என்ன பண்ணுவீங்க? டவுட் இருந்தா அதுக்கான பதில சொல்றதுக்கு நான் ரெடி தான். டவுட் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நான் ரெடி தான் சார். அச்சா, வில்லினா இப்படில இருக்கணும். மாசால பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் நாள் பேசுறதுக்கும் செகண்ட் நாள் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. அதுக்குள்ள அவ்வளோ எனர்ஜியா கொடுத்துட்டாங்க. ஓகே, உங்க மேல டவுட் எனக்கு இருக்குன்னே கேள்வி ஆரம்பிக்கிறேன். லாஸ்ட் மந்த் ஏன் திடீர்னு உங்களை வேலைக்கு எடுத்தாங்க? அதுவும் மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ்க்கு பர்சனல் பிஏவா போட்டிருக்காங்க. நீங்க இலக்கியா மேம் கூடவும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, கார்த்திக் பிரகாஷ் கூடவும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க என்ன இருக்கு, எங்க என்ன இல்லை, எங்க என்ன வச்சா புரியும், எங்க என்ன வச்சா புரியாது, யார் எங்க என்ன வச்சா கண்டுபிடிப்பாங்க, யார் எங்க வச்சா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. ஏரேக்கா, ஒரு வேலை நான் கேட்கறது கெஸ்ஸிங், ஜஸ்ட் இன் கேஸ் இந்த ஆஃபீஸ்ல யாராவது ஏதாவது வைக்க சொன்னாங்கன்னு மறந்து வச்சிட்டீங்களா என்ன? யாராவது வைக்க சொல்லி நான் பொருளை எங்கேயாவது வச்சுட்டேன்னு நீங்க யோசிக்கிறீங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி, மேபி. அப்ப நான் தான் வச்சேன்னு முடிவு பண்ணி கேள்வி கேக்குறீங்களா? ஓரேக்கா, யாராவது வைக்க சொல்லில, கைத்தவறி புரியுதாமா? கடவுளே, இது கைக்குட்டிய மறந்து வச்ச மாதிரில ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பக்கிஸ் சிண்டப்ல தானா? ஆஃபீஸ்ல போதை பொருள் இருக்குன்னு எங்களுக்கு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்னா, உள்ள யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் உள்ள வச்சிடுறேன் சார், நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆள் அனுப்புங்க, கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணுங்க, ஆனா உள்ள நான் வச்சிடுறேன், பொருளை யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு யாரோ ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு. அதனாலதான் அந்த நாதாரி நாய்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஒத்தையில் நிக்கிற யமண்டா, அத்தனை பிம்பமும் அவண்டா, உலகாண்டவண்டா, வந்து தொடுதா குத்தி. சார், இப்போ லாஸ்ட் மந்த் ஜாயினிங்க நீங்க கேள்வி கேக்குறீங்க. என் மேல சந்தேகம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல என் கூட ஜாயின் பண்ண இன்னொரு பொண்ணை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்களா? ஏன் வேணும்னா சொல்லுங்க, இத்தனாவை கூப்பிடவா? ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சிங்கன்னு வேணா சொல்றீங்களா? கடவுளே, இந்த என்ன வேலை பாக்குறாரு பாரு. சரி, ஓகே சார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல ரெடியாவே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் போதை பொருளை வச்சேன், நான் தான் மிஸ்டர் வேதாச்சலத்துக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்றீங்களா? அட 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 அட, லிஸ்ட்ல இல்லாத பதிலு. அப்ப வேதாச்சலம் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரா? அப்படி இல்ல, இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கிறது வேதாச்சலத்துக்கும் ரோஹித் சாருக்கும் தானே. அதனால நான் கேக்குறேன். இன்னைக்கு நீங்க இன்வெஸ்டிகேஷன் வந்த அன்னைக்கு அவர் கூட தான் ஆபீஸ் வந்தாரு, அதனால கூட கேட்டிருப்பான்ல. கரெக்ட் தான் இல்ல, நீங்க ரொம்ப கிளப்பர் இல்ல, அப்படிதான் பதில் சொல்லுவீங்கன்னா. ஓகே சார், நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சுட்டு தானே இருக்கு. அப்படி நான் தான் வச்சிருந்தேன் அப்படின்னா எங்க சார் பொருளே காணோம்? ஏமா, என்னமா நீ பேசிட்டு இருக்க? மேடம், இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்தீங்க, இதுக்கப்புறமும் அமைதியாவே இருங்க, ஏன்னா உங்களுக்கு புரிய வாய்ப்பில்ல. உண்மைதான் மிஸ்டர் சஞ்சய் வேலுச்சாமி, நான் வச்சத நான் ஒத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எடுத்தத நீங்க ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ பொருள் எங்கன்ற கேள்வி வரும், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி வரும். தட்ஸ் கரெக்ட். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நீங்க அடுத்த கட்ட முடிவு எடுங்க சார். அதுல எந்த தப்பு இல்ல, ஆனா அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியாது. இதுக்கு பேரு தான் கீழே விழுந்தாலும் மிஸ் இல்ல மண்ணோட்டலன்றது. அப்போ வச்சது நீங்க, எடுத்ததுன்னா பொருளை காணோம், அப்படிதானே? எப்படி, அதுக்கு ஒரு தனி கம்ப்ளைண்ட் போட்டுருவோமா? ஏன் சார், யூனிஃபார்மை போட்ட வேகத்துல கழட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்க போல. அப்படியா, கழட்டுற மாதிரி வருமா என்ன? ஆமா சார், ஆபீஸ்ல போதை பொருளே இல்லைன்னு நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஸ்ட்ராங்கா ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க. ஸ்பெஷல் குவாட் டீம்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி இங்க எதுவுமே இல்லைன்னு
ப்ரூஃப் பண்ணது நீங்க தானே. இப்படி இருக்கும்போது நீ தான் வச்சேன்னு இப்ப நீங்க கேக்குற விசாரணையில நியாயம் இல்லையே சார். ஒரு வேளை நீங்க பொருள் எடுத்திருந்தா வச்சது நான் தான் கேள்வி கேட்டிருக்கலாம், ஈஸியா அரெஸ்ட் கூட பண்ணிருக்கலாம். நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது நான் ஒத்துக்காமலாம் போயிருக்க மாட்டேன், வச்சது நான் தானே தைரியமா ஒத்துந்திருப்பேன். ஆனா அதான் யூஸ் இல்லாம போயிடுச்சு சார். நீங்க தான் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி காப்பாத்திட்டீங்களே. இதுக்கப்புறம் என் மேல என்ன கேஸ் போடலாம்னு புதுசா யோசிங்க சார். தேவையில்லாம என்கிட்ட பேசி வேஸ்ட் பண்ணாதீங்க. என்கொயரியை 48 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னும் 1 ஹவர்ல முடிக்கிறதுக்கு நிறையவே ஏற்பாடு பண்ணியாச்சு. ஸோ 1 ஹவர்ல உங்க 48 ஹவர்ஸ் சேலஞ்ச் க்ளோஸ்ட். அப்போ வேலை முடியுதுங்கிறீங்க 1 ஹவர்ல. தேங்க்யூ ஸோ மச். இந்த கேஸ் 1 ஹவர்ல முடிச்சு கொடுத்தா கோடி பொண்ணு ஒன்னா. ஆனா சஞ்சய் சார், ஆபீஸ்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன ஏன் இன்னும் விசாரணைக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணலான்னு என்ன உள்ள வர வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, நீங்க ஆடுற அந்த கேமை விளையாடுறதுக்கு நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அச்சா, இந்த கேம் விளையாடுற பழக்கலாம் எனக்கு இல்லைன்னா. நான் இந்த கேம்குள்ள இழுத்து வச்சிருக்கிறது யாருன்னு தெரியாம நீ உள்ள வந்துட்ட ரேகா. அந்த ஆட்டத்தை எப்படி முடிக்கணும்னு அவங்க பார்த்துப்பாங்க. நீ வெயிட் பண்ணி பாரு. ஆட்டம் களை கட்டும் போது ஏன்டா எடுத்தாங்க, ஏன்டா உள்ள வந்தோம், ஏன்டா எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்கன்ற அளவுக்கு இருக்கும் ஆட்டம். ஸோ என்கொயரி என்னஃப். ஆனா பரவாயில்ல ரேகா, நேத்து பயந்து திணறி பேசுனீங்க. பட் நைட்டுக்குள்ள யாரோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் செம்மையா பேசியிருக்காங்க போலயே. இன்னைக்கு வந்து ஸ்மாஸால பேசுனீங்க. பட் ஐ லைக் இட். கிளம்புங்க, என்கொயரி முடிஞ்சிச்சு. சார் சீரியஸா குழப்பமா இருக்கு சார். அதான் சொல்லிட்டு போனாங்களே 1 மணி நேரத்தை கேஸை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. 24 ஹவர்ஸ்க்குள்ளே கேஸ் முடிய போகுது, சந்தோஷப்படுங்கன்னா. அப்ப உண்மையை முடிச்சிருமா சார்? அப்ப அந்த பொண்ணு தான் அக்யூஸ்ட்ன்ற பட்சத்துல நம்ம ஏன் சார் அரெஸ்ட் பண்ணல? அந்த பொண்ணு தான் வச்சேன்னு ஒத்துக்குதே. அப்படி இருக்கும்போது எடுத்தா நம்மள ஒத்துக்க சொல்லுது, நம்ம ஒத்துக்க முடியுமா? நம்ம எடுத்தோமா சார்? அது தெரியாது. அப்ப அந்த பொண்ணு வச்சுதா சார்? அப்படிதான் அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க எடுத்தீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது சார். நீங்க ஏன் சார் எடுக்க போறீங்க? சில கேள்விகளுக்கு ஆன்சர் புரியாம இருக்கிறதே நல்லதுதான். புரியுதா உங்களுக்கு? நானே இந்த கேஸ் எப்போ முடியும் தான் இருக்கேன். முடிஞ்சா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அந்த பிள்ளை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ முடிச்சு விட்டு வேலையை பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே என்கொயரி பண்ற மாதிரி பாவலெல்லாம் பண்ணிட்டுருங்க. சார் அப்ப உண்மையில நம்ம என்கொயரி பண்ணி கண்டுபிடிக்க வரலையா? இல்ல. கடவுளே, சரி நான் போட்டா. கிளம்புங்க. வைஜெயந்தி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சார் நீங்க சொன்னாலும் சொல்லலாம், நான் கிளம்புறேன் சாமி. ஸ்டாஃபுங்களே இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்களே, எம்டியோட ஒய்ஃபு எப்படி பதில் சொல்ல போறாங்களோ. ஆனா அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு, அதுல எதுவும் டவுட் இல்ல. ஜஸ்ட் ஃபார்முலா தான் நந்தினி கூப்பிட்டேன். எல்லாரையும் விசாரிச்சாச்சு. ஸோ உங்களை விசாரிக்காம இருந்தா மிஸ்டேக் வரும், அதனால தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் நந்தினி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். பட் அதே ஃப்ரெண்டுக்காக எல்லாத்தையும் பண்ணும்பொழுது கூட இருக்கிற மற்றவங்களுக்காகவும் நீங்கள் மற்ற விஷயங்களை யோசிச்சிருக்கணும். எல்லார்கிட்டையும் சஞ்சய் சாரை பற்றி கேட்டால் சஞ்சய் சார் ஒரு பெஸ்ட் சோல், வெல்விஷர், சஞ்சய் சாருக்கு யார் மனசையும் கஷ்டப்படுத்த தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என் தங்கச்சிக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு? அதுக்குன்னு நீங்கள் சுயநலவாதின்னு நான் சொல்ல வரல. இந்த இடத்துல நீங்கள் சூழ்நிலைவாதின்னு தான் சொல்லணும். காரணங்கள் 1000 இருக்கலாம் சார், ஆனால் அதுக்குன்னு நம்ம கனவை தூக்கி போடக்கூடாது. நீங்கள் உங்கள் போலீஸ் கனவை தூக்கி போட்டப்போ 2 வருஷம் கழித்து கையில் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதை ரோஹித் சாரும் உங்கள் கையில் கொடுக்கறதுக்காக போராடி கையில் கொடுத்துட்டாரு. பட் இப்போ நீங்கள் உங்கள் கனவை கலைச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப உங்கள் கையில் கிடைக்க வாய்ப்பில்லை. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குது சார், கண்டிப்பாக அதை நான் நம்புகிறேன். ஆனால் என்ன காரணங்கிறத நீங்கள் வெளியில் சொன்னால் மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் கீர்த்தனாவை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி எதையும் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டை அவளுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களையும் கீர்த்தனாவை பற்றி தெரிஞ்ச எங்களுக்கெல்லாம் தெரியும். கீர்த்தனா தான் முத உங்கள் மேலே ஆசைப்பட்டு பைத்தியக்காரத்தனமாக சுற்றி வந்தானே. எந்த இடத்துலையும் நீங்கள் அவளுக்கு ஆசை வர்ற அளவுக்கு நடந்துக்கலன்னு நான் உங்ககிட்ட வந்து பேசினப்போ கூட அவளை நான் அப்படி லவ் பண்ணணும் நந்தினி, அவகிட்ட நான் அப்படி என் காதலை சொல்லணும்னு சொன்னீங்க. அப்படிப்பட்டவர் அவரை அழுக வச்சிருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை தான் உங்களை தப்பு பண்ண வச்சிருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்து ஒதுங்கி போயிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் சார், ரோஹித் சார்கிட்ட சொன்னதே தான் நானும் சொல்கிறேன். என் தங்கச்சி ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக எந்த அளவுக்கு போனாலும் அதே அளவுக்கு ஒரு பொருள் வேணாங்கிறதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலான்னு முடிவு பண்ணிட்டா. கார்த்திக் சொன்னான். தெரிஞ்சுமா சார், இன்னும் ரியாக்ட் பண்ணாமல் நிற்கிறீங்க?
பண்ணணும் தான், கத்தணும் போல இருக்கு, அழணும் போல இருக்கு. பட் முடியல. கண்டிப்பா என் கனவு கலையாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் கையை மீறி போன மாதிரி தான் சார் எனக்கு தோணுது. தூக்கி போட்டுட்டாலும்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவ தீர்க்கமா தெளிவா எனக்கு கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லியிருக்கா. அவ எடுத்த முடிவு உங்க 2 பேருக்குமே நரகமா தான் அமையும். ஒரு வேளை இன்னும் நீங்க பொறுமையா தான் இருப்பீங்கன்னு சொன்னா பார்த்துக்கோங்க சார். இதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். உங்க சூழ்நிலைக்குள்ள யார் வேணாலும் உங்களை இப்ப கண்ணை கட்டி விட்டுருக்கலாம். பட் கண்ணை திறந்து பாருங்க, சொல்யூஷன் உங்க கண்ணு முன்னாடியே கூட இருக்கலாம். சார், இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சுதான். ஏன்னா மார்னிங்லேருந்து நீங்களே வந்து அப்டேட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்டேட் பண்ண மாதிரி தெரியல. அப்டேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணலாமேன்னு. இட்ஸ் ஓகே, சொல்லுங்கள். இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை. ஓகே, இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு நான் அப்படியே விட்டுற முடியாதுல்ல சார். இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ தான் பண்ண முடியும் வேறு ஆங்கிளில். பட் இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை சார். புரியல. கேஸ் கொடுத்தது நான் தானே சார். ஸோ கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? ஆமாம் சார், வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன் திடீர்னு இப்போ? இல்லை சார், எனக்கு இந்த கேஸை விட என் ஃப்ரெண்டோட லைஃப் முக்கியம். தேவையில்லாமல் யோசிக்கிறீங்க மிஸ்டர் ரோஹித். இல்லை சார், கரெக்டாக தான் யோசிக்கிறேன். எனக்கு 48 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த கேஸை முடிச்சு தரேன்னு தான் சொல்கிறீங்க. பட் அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே என் ஃப்ரெண்டோட லைஃப் தொலைஞ்சு போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது தேவையில்லாமல் டிபார்ட்மெண்ட்டில் ஏன் நேம் ஸ்பாயில் ஆகும். இவரால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாரு. இல்லை இவர் ஒழுங்காக என்கொயரி பண்ணல அப்படின்றதுனால மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாருன்னு என் மேலே ஒரு பிளாக் மார்க் வரும். என்னோட ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு எனக்கு இந்த யூனிஃபார்மை போடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த யூனிஃபார்ம் மேலே எந்த காரையும் படிய அவர் விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த கேஸை நான் கண்டினியூ பண்ணுறது சார் கரெக்டாக இருக்கும். எனக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும். மிஸ்டர் ரோஹித், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும். மே கமெண்ட் சார். சொல்லவா கேத்தனா? சார் கூப்பிட்டுருந்தீங்களா? இப்போ கூப்பிட்டது ஆஃபீஸ் ஸ்டாஃப் கீர்த்தனாகிட்டயோ இல்லை இன்ஸ்பெக்டர் வேலுச்சாமிகிட்டயோ பேசுறதுக்கு இல்லை. மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ், உங்களுக்கு சுச்சுவேஷன் புரியுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் இப்போ எதையும் யோசிக்காதீங்க. சார் எனக்கு புரியல. கீர்த்தனா, உங்ககிட்ட வீட்டில் என்னால் பேச முடியல. பட் இங்கே பேசணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். நீங்கள் என்கிட்ட ஸ்டாஃப்னு நினச்சி பேச கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் பேசுறதுக்கு ரெடி தான். ஆனால் வேறு எதையாவது பற்றி பேச கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா சாரி மாமா, என்னால் பேச முடியாது. நான் பேச மாட்டேன்றதை தாண்டி இங்கே அசிங்கப்படுத்திட்டு போகிறதுக்கு தான் யாராவது இருப்பாங்களே தவிர இதை பேசுறதுக்கு யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அப்போ பேசுறதுக்கு நீ ரெடியாக தான் இருக்க, அப்படி தானே? பேசி யூஸ் இல்லைன்னு சொல்கிறேன் மாமா. அதை ஏன் பேசிக்கிட்டு? பேச விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்க பேசாமலே இருக்கிறது தான் நல்லது. அதை நீங்கள் கேட்காமலே இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது வரைக்கும் நல்லவர் நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் உங்கள் முன்னாடி சுயநலமாக பேசும்பொழுது அது உங்களுக்காக பேசுகிறாருன்ற பட்சத்தில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கலாம். பட் என்ன நீங்கள் பொண்ணாக நினைக்கிறேன்னு தானே சொன்னீங்க. இப்போது எனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி பேசுறது உங்களுக்கு கோவத்தை வர வைக்கலாம். அதனால உங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அது தப்பாக கூட போய் முடியலாம். அதனால தேவையில்ல மாமா. உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போட்டோம். அதில் நான் தலையிடல. கீர்த்தனா ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. இல்லை மாமா, இதுக்கப்புறம் கேட்டாலும் நீங்கள் இந்த விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு உடஞ்சிட்டேன் மாமா. அவன் என்ன பேசினான்ல எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது மட்டும் உண்மை. அதனால மட்டும்தான் அவன் உன்கிட்ட ஏதாவது பேசி உன்னை கஷ்டப்படுத்தி இப்போ நீ இந்த மாதிரி முடிவு எடுக்கிற அளவுக்கு அவன் இருந்திருக்கலாம். அதை நான் கேட்டால் மட்டும்தான் அவன் சொல்லுவான். மிஸ்டர் ரோஹித், எனக்கு வேலை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இந்த இன்வெஸ்டிகேஷன் நான் 48 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்கிறேன்ல மாமா, அந்த ஆள் பைத்தியக்கார மாதிரி தான் பேசுவான், பைத்தியக்கார மாதிரி தான் நடந்துப்பான். ஆமாம், அவன் சுயநலத்துக்கு மட்டும்தான் இருப்பான். மற்றவங்கள பற்றி யோசிச்சாலும் என்னை பற்றி யோசிக்க மாட்டான்னு நான் தான் சொல்கிறேன்ல மாமா. ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க? கீர்த்தனா, ஒரு நிமிஷம் கூப்பிடாத, நான் உங்ககிட்ட பேசுறேன்.
முடியாது மாமா, இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் முடியாது. அந்த ஆள் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் முக்கியம். அந்த யூனிஃபார்மை போட வச்ச நீங்க முக்கியம், புரியுதா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்ந்துட்டு போட்டோம், நடுவில் வந்த நான் தேவையில்ல. எத்தனையோ வாட்டி நீங்க கேட்டிருக்கீங்க, உனக்கு சஞ்சய் பிடிச்சிருக்கா சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் நான் சொல்லல. ஏன் சொல்லல? அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரணும், அதுக்கப்புறம் நம்ம எது வந்தாலும் பேசிக்கலாம், நம்ம சொல்ல தேவையில்ல அப்படின்னு தான் எல்லா டைம்லையும் எல்லா இடத்துலையும் என் ஆசையை இந்த ஆளுக்காக கம்முன்னு இருந்தேன். இந்த ஆள் மேலே வச்ச காதலுக்காக, இவர் என்கிட்ட சொல்லணுன்றதுக்காக, இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியில தெரியணுன்றதுக்காக எல்லா இடத்துலையும் அவருக்காக பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன் மாமா. பட் யாருக்கு என்ன பண்ணாலும், யாருக்கு அவர் உண்மையா இருந்தாலும் எனக்கு உண்மையா இருக்க சான்ஸ் இல்லை மாமா. திரும்ப நீங்க எல்லாரும் என்ன முட்டாளாக்க ட்ரை பண்ணாதீங்க. சஞ்சய், ஃபாதர் என்கொயரினா நான் வந்து ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணுறேன், கிளம்புறேன். சார் டிஎஸ்பி சார் உங்களுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்களா? லைன் கிடைக்கலையா? சொல்லுங்க வைஜெயந்தி, என்ன விஷயமா? ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சா சார்? யாரு? சார் அந்த விஷயத்தை அவர் நேரில் தான் பேசணுமா? அவர் ஆஃபீஸில் போய் டேரெக்டாகவே அந்த பர்சன் நான் தான் ஃபேக் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்து சரண்டர் ஆயிட்டாராம். அதனால உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் அவர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஃபோன் சஞ்சய் சார் கிட்ட கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். வேணாம், சஞ்சய் என்ன டேரெக்டாக வந்து மீட் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டாரு சார். சரி, ஓகே, கிளம்புங்க. என்கொயரி பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க, கிளம்பலாம். சஞ்சய், ஐ நீட் டைம், புரியுதா? அவளுக்கு புரியலனாலும் நீ புரிய வை, அதை மட்டும் செய் போதும், நான் வந்துடுவேன். நான் தான் சொன்னேன்ல மாமா, அவருக்கு நான் முக்கியம் இல்லைன்னு. எவ்வளோ டைம் கெஞ்சிட்டேன் மாமா, கெஞ்சிட்டேன், புரியல அவருக்கு. கீர்த்தனா, கீர்த்தனா ப்ளீஸ் எனக்காக டைம் கொடு, இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் எனக்காக. அவன் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவான். ஏன் அப்படி பண்ணான், உன்னை இந்த அளவுக்கு வெறுக்க வச்சான் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக காரணம் சொல்லுவான். எந்த காரணமா வேணா இருந்துட்டு போட்டுமே மாமா, எல்லா டைமும் என்ன தானே அலட்சியப்படுத்தியிருக்காரு. இப்போ எவ்வளோ டைம் அலட்சியப்படுத்தினாலும், எப்படி அலட்சியப்படுத்திட்டு போனாலும் திரும்ப இவன் நம்ம கிட்ட வந்துருவா அப்படின்றது தானே அதுக்கு அர்த்தம். முடியல மாமா, காலில் விடாத குறையா கெஞ்சிட்டேன் மாமா. சுயநலவாதி மாமா, அந்த ஆளு சுயநலவாதி. அக்காவா பிளான் பண்ணி என் மனசுல ஆசையை வர வச்சு என்ன பைத்தியக்கார ஆக்கிட்டாரு மாமா. ப்ளீஸ் மாமா, இதுக்கப்புறம் அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவரை பத்தி தான் என்கிட்ட பேச நீங்க கூப்பிடுறீங்கன்னா இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கூட நான் வரமாட்டேன். என்ன விட்டுருங்க மாமா ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பெஸ்ட்டாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும், ஆனால் எனக்கு அவர் உண்மையாக இல்லை மாமா. ப்ளீஸ் மாமா, இதுக்கப்புறம் என்னை வற்புறுத்தாதீங்க. காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? கேட்கும் பாட்டில் ஒரு